ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது சாதாரண ஆவி இல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அப்போ மரணம் என்னைக்குமே ஜீவனை விழுங்க முடியாது. அப்போ மரண இருள் பாதையில நம்ம சென்றாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருப்பதனால அந்த மரணத்தை வென்ற இயேசுவின் வல்லமை எல்லாவித தடைகளும் உடைக்கிற வார்த்தையை அவர் அனுப்பி நம்மை சுகமாக்கி நம்மை அழிவிலிருந்து தப்புவித்து முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார். அதனால் அந்த சூழ்நிலையை பார்க்கறத விட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம சாகவே சாவாயின்னு சொல்கிற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். எந்த வசனமும் இந்த வியாதியில் நீ மரித்து போவாய், இந்த வியாதியில் உன்னை சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை. மாறாக அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, அன்றைக்கும் இன்றைக்கும் என் தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே சுகமானீர்கள். அப்போ அந்த சத்தியத்தை நம்ம டிக்ளேர் பண்ணி ஜெயத்தை